வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோட பி தமிழா. இன்றைக்கி என்னோட பையனுக்கு 2வது பிறந்தநாள். ஸோ இந்த சேனல் சார்பாக நான் விஷ் பண்ணிக்கிறேன். அவரோட ஃபோட்டோ வச்சு இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் ஒரு பர்த்டே போஸ்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் 1:1 க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 1080 பிக்சல் ஹைட்டு, ரெசல்யூஷன் 300 வச்சுட்டு கலர் மோட் RGBயில் வச்சுட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டில் நான் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஈவனாக கீழே அண்ட் மேலே ஈவனாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பையனோட ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி இன்னொரு டேப்பில் போட்டுக்கிறேன். இப்போ இதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். பட் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேக் ஆகிருக்கு. ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது லைட்டாக ஷேக் வந்துருச்சு. இந்த ஷேக்கை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டரில் போயிட்டு ஷார்ப்பனில் ஷேக் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆல்ட் ஹோல்டு பண்ணி மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பிளர் ட்ரேஸ் பவுன்ஸ் அப்படின்றத லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். தென் ஸ்மூத்திங்கும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டிஃபேக்ட் சப்ரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக் வந்து நமக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுக்கு. இந்த ப்ரிவியூ பட்டனை செக் பண்ணி பார்க்கலாம். பட் பார்த்து திருப்பி அகைன் ப்ராசஸ் ஆகும். ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ஹேரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு எல்லோ கலரில் லைட்டாக பேச்சஸ்லாம் இருக்குது. ஹேர் மாஸ்கிங் பண்ணனாலும் பண்ணலாம். பட் நான் வந்து பேக்ரவுண்டே கிட்டத்தட்ட இந்த எல்லோ ஆரஞ்சு தீமில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இது எனக்கு பெரிய விஷயமாக தெரிஞ்சிக்காது அந்த இடத்துல. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ட்ராக் பண்ணி நம்மளோட பேக்ரவுண்ட் லேயரில் போட்டுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டையுமே ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஈவனாக டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே இவ்வளோ கேப் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் டெக்ஸ்ட் நமக்கு இங்கே வரைக்கும் வரும். அதனால் இந்த மாதிரி இவ்வளோ கேப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வைக்கணும். ஸோ T கிளிக் பண்ணி டைப் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்ற டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டேன். இதோட ஃபாண்ட் வந்து டெலிரியம் NCV ரெகுலர் அப்படின்ற ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன் சைஸு. ஸோ இந்தளவு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே ஹாப்பிக்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். தென் இந்த லேயரை இந்த போர்ட்ரேட் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு பெவல் அண்ட் எம்போஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ எஃப்எக்ஸில் போயிட்டு பெவல் அண்ட் எம்போஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து இன்னர் பெவல் கொடுத்துருக்கேன். தென் டெக்னிக் வந்து சிசல் ஹார்ட் கொடுத்துக்கிறேன். டெப்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் 95 கொடுத்துருக்கேன். தென் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. ஸோ 5 கொடுத்துக்கிறேன். சாஃப்ட்னு ஒரு 2 கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டெக்ஸ்சரை வந்து ட்ராக் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இந்த பர்த்டே டெக்ஸ்ட் லேயருக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இதை இப்போ அகைன் T கிளிக் பண்ணி டைப் டூலில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு HAPPYன்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் இதோட கலரை வந்து பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஸோ இதோட ஃபாண்ட் வந்து பேர்லோ கண்டென்சர் அப்படின்ற ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் எந்த ஃபாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் வந்து செமி போல்டு வச்சுக்கிறேன். தென் கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைடரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கு இடையிலையும் கேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கேப் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இதோட கலர் வந்து இந்த கிரே கலர் மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விண்டோவில் போய்ட்டு ஸ்பேச்சஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது செலெக்ஷனில் தான் இருக்குது எனக்கு. கீழே இங்கே கிரே ஸ்கேல் வந்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு கிரே ஸ்கேலில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த கலர் மேட்சாக இருக்கோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் ஓகே. இப்போ இதையும் இந்த பர்த்டே லெட்டரையும் சென்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த ஹாப்பி லேயரையும் பர்த்டே லேயரையும் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் பேக்ரவுண்ட் லேயரையும் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க இந்த அலைன் பேனலில் சென்ட்ரல் அலைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ரெண்டுமே சென்டர் அலைன் ஆகிடும். அடுத்து வந்து பையனோட நேம் டைப் பண்ணணும். T கிளிக் பண்ணி நேம் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஃபாண்ட்டாக இருக்கணும். ஸோ நமக்கு கர்சிவ் ரைட்டிங்கில் எழுதுன மாதிரி இருக்கணும். அதனால் கிரியேஷன் டெமோ அப்படின்ற ஒரு ஃபாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்க்கு ஃபுல் கேப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி இதில் இந்த டபுள் T வந்து செக்கை எடுத்து விட்டுறேன். இப்போ நமக்கு கரெக்டாக டைட்டில் கேஸில் வந்துருச்சு. ஸோ கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்னேச்சர் ஃபாண்ட் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இதோட கலரை வந்து நான் சாண்டல் கலர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன்.
இந்த இடத்துல இது அந்தளவு விசிபிளாக இருக்காது. ஸோ இதுக்கு ட்ராப் ஷேடோ கொடுக்கணும். எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராப் ஷேடோவில் பிளெண்ட் மோட் வந்து மல்டிப்ளை கொடுத்துக்கிறேன். ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி டார்க்காக வேணும்னா டார்க்காக வச்சுக்கோங்க. ஸோ 90 கொடுத்துக்கிறேன். ஆங்கிள் 90 இருக்கட்டும். தென் டிஸ்டன்ஸ் வந்து 7 வச்சுக்கிறேன். அண்ட் ஸ்ப்ரெட் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 33 வச்சுக்கிறேன். சைஸ் வந்து 40 வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஒரு 83 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் கீழே கூட இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பையனோட வேறு 2 ஃபோட்டோஸை வந்து இந்த 2 சைட்லேயுமே பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஃபோட்டோஸையுமே இந்த சன்மந்த் அப்படின்ற டெக்ஸ்ட் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிடுறேன். இப்போ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டுத்தையுமே நமக்கு எவ்வளோ சைஸில் இருக்கணுமோ அவ்வளோ சைஸ் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 இமேஜுக்குமே லேயர் மாஸ்க் போட்டுக்கிறேன். இந்த 2 இமேஜோட பிளெண்ட் மோடையுமே மாற்றணும். ஸோ 2 கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி 2 இமேஜுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளெண்ட் மோடில் வந்து சாஃப்ட் லைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த இமேஜோட மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ப்ரஷ் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். இமேஜ் மட்டும் ஜஸ்ட் பேக்ரவுண்டில் லைட்டாக இருக்க மாதிரி தெரியும். அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதோட ஷார்ப் எட்ஜஸையுமே எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த 2 டெக்ஸ்ட்லேயுமே லைட்டாக அங்கங்கே லைட் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு டாப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் சாலிட் லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆரஞ்சு கலர் கிட்ட இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து லீனியர் டாட்ஜ் ஆட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாஸ்க் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ போட்டு மாஸ்க்கை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். பிகாஸ் இங்கே மாஸ்க் வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ இதில் ஒயிட் என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் ரிவீல் ஆகும். மேக் ஷூர் ப்ரஷோட ஸ்டைல் வந்து சாஃப்ட் ப்ரஷ்ஷாக தான் இருக்கணும். அண்ட் ஒப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாமே 100ல் வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு நல்ல ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஹாப்பி இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல இன்னொரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே உள்ள டெக்ஸ்ட் ஓவர். அடுத்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஜஸ்ட் இந்த டிஹெச் கிட்ட இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எஸ் கிட்ட இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எஸ்ஏ இதுக்கு இடையில இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த க்ளோ வந்து பையனோட ஃபேஸ் அண்ட் பாடியில் லைட்டாக ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பையன் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் அகைன் ஒரு சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி இதே கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து ஓவர்லேவாக மாற்றிக்கிறேன். இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பையனுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இந்த லேயருக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாண்டல் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த லேயருக்கு ரைட் சைடில் இந்த ஃபார் ரைட் சைடில் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த அண்டர்லைங் லேயர்னு இருக்குல்ல, இதுக்கு கீழே இருக்கிறத இந்த ஸ்லைடரை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ நமக்கு அந்த கலர் வந்து இந்த இமேஜில் நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த மாதிரி ஓரளவு கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாமே 100ல் வச்சுட்டு இந்த மாதிரி மைல்டாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஃபேஸில் பெயிண்ட் பண்ணும்போது ஒப்பாசிட்டியை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 26 வச்சுக்கிறேன். பிகாஸ் ஓவராக இருந்தால் அது ரொம்ப எல்லோயிஷ் ஆகிடும். இந்த மாதிரி மைல்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பாடிலையும் இந்த மாதிரி லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஹைட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. இந்த போர்ட்ரேட்டுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ ஆட் பண்ணால் கொஞ்சம் ரியலாக இருக்கும். ஸோ இந்த இமேஜுக்கு பின்னாடி வந்து நான் ஜஸ்ட் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். ஃப்ளோ வந்து 100ல் இருக்கட்டும். ஒப்பாசிட்டி வந்து ஒரு 70 வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரைட் சைடில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு லைட்டாக இந்த இடத்துல எரேஸ் பண்ணிக்கிறேன் சுற்றி. இப்போ ஃபைனல் டச்சாக கோல்டன் டஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டன் டஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ரைட் சைடில் ஒன்று வச்சுக்கிறேன். அண்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி ரைட் சைடில் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த 2 லேயரையுமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். இதுக்கு இப்போ பிளாக் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மாஸ்க்கை கிளிக் பண்ணால் நமக்கு பிளாக் மாஸ்க் அப்ளை ஆகிடும். எங்கெல்லாம் ஒயிட் பெயிண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் ரிவீல் ஆகும். ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு தென் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரிவீல் பண்ணிக்கிறேன் அந்த இடத்த. அதே மாதிரி இந்த சைடும் இங்கே ஒரு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரிவீல் பண்ணிக்கிறேன். தென் இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலாக எப்பவும் போல் கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ டாப் லேயரில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு இ கொடுத்துக்கிறேன்.
ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் எல்லா லேயர்ஸும் சேர்ந்து ஒரே லேயராக கம்பைன் ஆகிடும். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் பற்றி நிறைய டியூட்டோரியல்ஸ் போட்டுருக்கோம், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.